இப்ப இந்த போட்டோல பாக்குறீங்களா, இவர் ஒரு லாயர் 26 கேஸ் ஜெயிச்சிருக்காரு. ஆனா லா படிக்கல. என்ன அது? வாங்க பார்க்கலாம். இவர் பேரு பிரைன் மெவெண்டா. இவர் கென்யாவை சேர்ந்தவர். தன்னோட பேர்ல போலியா ஒரு வக்கீல்ன்ற ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிட்டு ஃபேக் சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு லாயர் ஆயிட்டார். எப்படி நான் படத்துல விஜய் ஆண்டனி தன்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா போய் காலேஜ்ல படிக்க போவாரு. அந்த மாதிரி தலைவன் இவர் பேர் கொண்ட இன்னொருத்தரோட ஐடென்டிட்டியை திருடி இவர் ஒரு லாயர் மாதிரி லாயர் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா ஒரு லாயருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஃபேக்கா பக்காவா ரெடி பண்ணி கோர்ட்ல இறங்கிட்டான் வக்கீலா. அது ஓகேங்க, எப்படி 26 கேஸ் ஜெயிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, எனக்கும் அதே டவுட் இருக்கு. இவர் இப்ப மாட்டிக்கிட்டாரு. ஆனா மாட்டாத வரைக்கும் ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன டவுட் கூட வரலையா இவர் ஃபேக் லாயர்னு. டிஸ்ட்ரிக்ட் டவுன்ல இருக்கிற சாதா கோர்ட்ல எல்லாம் லாயர் கிடையாது. நம்ம ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல லாயரா பணியாற்றி 26 கேஸை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஜென்ரலா வந்த கம்ப்ளைண்ட்ஸ் மூலமா இவரை விசாரிச்சதுல தான் கடைசியா உண்மை தெரிஞ்சுது. எவனோ கூட இருக்கவனே தான் மாட்டி விட்டான் போல பையனை. நம்ம ஊர்ல ஃபேக் டாக்டர், ஃபேக் போலீஸ், ஃபேக் டீச்சர் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது கொஞ்சம் புதுசா இருக்கு. இது வந்து ரீசெண்டா போன இயர் தான் நடந்துச்சு. இப்ப தலைவரை அரெஸ்ட் பண்ணி நைரோபி, கென்யாவோட தலைநகரம் நைரோபியில இருக்க ஜெயில வச்சிருக்காங்க.